வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த ராமாயணம் என்னும் சுந்தரகாண்டம் ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 40. ஹனுமத் பிரேஷனம். ஸ்ரீ சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ஹனுமாரை வழி அனுப்பி வைத்தாலாம். மற்றும் ஏக சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 41. பிரமத வனபஞ்சனம். அதாவது ஸ்ரீ ஹனுமார் என்ன பண்ணாராம், ஸ்ரீராமனுடைய அந்தப்புறத்து இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் இருக்கக்கூடிய அந்த அசோகவனம், அந்த மரத்தை தவிர மீறி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணாராம், அழித்தாராம் என்கிற இந்த 2 தலைப்புகளிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை, அதாவது ராமாயணத்திலேயே இந்த சுந்தரகாண்டம் தான் ரொம்ப ரொம்பவும் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் இந்த சுந்தரகாண்டத்தை ஸ்லோகத்தை தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்தீர்களேயானால் உங்களது கிரகங்களிலே எதிர்மறை சக்திகளானது நிச்சயமாக இருக்காது. அதைவிட நமது குடும்பத்தில் ஏதேனும் மனக்கலக்கங்கள் இருக்குமேயானால் அந்த மனக்கலக்கங்கள்லாம் இருக்காது. நோய் நொடியெல்லாம் வரும், வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நம்ம மனசில் தைரியமானது இருக்கும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். இவ்வாளவும் இதில் அடங்கியிருக்கு. இன்னும் நிறைய அடங்கியிருக்கு. ஒன்றுனா ஒவ்வொரு நாளைக்கு சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஷ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரே கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்வவாரீம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. புத்திர்பலமிசோதைரியம் निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री सीतालक्ष्मणभरतशत्रुघ्नानुमसमेत श्री रामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः।
ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேய சுவாமி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சத்வாரிம்ச சர்க்கः சர்க்கமானது 40. ஹனுமத் பிரேஷணம். ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீ ஹனுமாரை வழி அனுப்பி வைத்தாளாம். ஸ்ருத்வா து வச்சனம் தஸ்யா வாயு சூனோர் மகாத்மனः உவாசாத் மகிதம் வாக்கியம் சீதா சுரசதோ பமா. பேரறிவாளராக இருக்கக்கூடிய வாயு குமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனைவருக்கும் சீதா பிராட்டியாருக்கே தைரியமூட்டக்கூடிய சொற்களையெல்லாம் சொன்னாராம். அந்த சொற்களையெல்லாம் அவருடைய உரையை ஸ்ரீ சீதா பிராட்டியார் கேட்டுவிட்டு தேவ மகளாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் தனக்கு நலம் தரக்கூடிய சொற்களை ஹனுமார் கிட்டக்க சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, துவாம் திருஷ்டுவா பிரியவத்தாரம் சம் பிரகிருஷ்யாமி வானரா அர்த்தசஞ்சா சசஸ்யேவா விருஷ்டிம் பிராப்பிய வசுந்தரா. இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா ஹனுமார்கிட்டக, வானரனே, அன்போடு பேசக்கூடிய உன்னை பார்த்து நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அது எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி அடைந்தேன் தெரியுமா? ஒரு நிலத்தில் பயிரானது இருக்கு. அந்த பயிரானது பாதியில் வளர்ந்திருக்கும் நிலையில் மழையானது பெய்தால்தான் அதில் நல்ல பலனானது அந்த பயிர் விதைத்தவனுக்கு கிடைக்கும் இல்லையா என்ற தருணத்தில் இப்போ சீதா பிராட்டியா எப்படி இருந்தாலும் ஹனுமார் சொன்ன சொற்களை எல்லாம் கேட்டுவிட்டு பெருமழை பெய்ததுனால பூரித்து போகக்கூடிய நிலமகளைப் போல இருந்தாலாம் சீதா பிராட்டியார். அவ்வளோ பிரமாதமாக சந்தோஷமாக இருந்தாலாம். யதாத்தம் புருஷ வியாகிரம் காத்ரை சோகாபி கர்ஷிதைஹி சம் ஸ்பிருசேயம் சகாமாகம் ததா குரு தயாமயி. சோகத்தினாலேயே மிகவும் தளர்ந்து போய் இருக்கக்கூடிய ஹனுமார்கிட்ட சொல்கிறா சீதா பிராட்டியார், என்னுடைய சரீரத்தினால ஆண் புலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை ஆசை தீர அவரை நான் அணைத்து கொள்ள விரும்பும். என்னுடைய ஆர்வம் எந்த விதத்தில் நிறைவேறுமோ அதற்கு ஏற்றபடி நடவடிக்கைகளை நீ எடுத்து தயவு செஞ்சு நீ என்கிட்ட இறக்கம் காட்டு ஹனுமானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். அவிஜானம் ச ராமஸ்ய தத்யா ஹரிகணோத்தமா க்ஷிப்தாமி ஸ்ரீகாம் காகஸ்ய கோபாதே காட்சி சாதனி மன சிலாயாஸ் திலகோ கண்டபார்ஸ்வே நிவேசிதா त्वया प्रणष्टे तिलके तं किल समर्तुमर्हसि. வானரோத்தமனே, காகத்திடம் எவ்வளவு மிகவும் கோபம் கொண்டால் ஸ்ரீ ராமபிரான் அதன் மேலே அஸ்திரத்தை செலுத்தி ஒரு கண்ணை பறித்ததையும் அந்த சமயத்தில் அது அந்த காகமானது என் உடம்பு குத்தி அதில் பட்ட துன்பத்தில் என்னுடைய நெற்றியில் இந்த திலகமானது அழிந்துறதை கண்டு ரொம்பவும் மனசில் கஷ்டப்பட்டு மனசிலையால், அதாவது மனசில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். அப்போ என்ன பண்ணார் தெரியுமா? என்னோட கன்னத்தில் பொட்டு வைத்ததை நீ அவருக்கு நினைவுபடுத்து. சீதா பிராட்டியார் சொன்னார் என்கிட்ட அப்படின்ட்டு அவருக்கு நினைவுபடுத்து. இதுவே ஸ்ரீ ராமபிரானுக்கு புரியும்படியான அடையாளங்களாக இருக்கும் ஹனுமானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார்.
சா வீரியவான் கதம் சீதாம் கிருதாம் சம் அனுமன்யசே வசந்தீம் ரக்ஷசாம் மத்தியே மகேந்திர வருணோபமஹா. இப்போ சீதா பிராட்ட சொல்கிற அனுமார்கிட்ட இந்திரன் வருணன் போன்ற திசை காவலர்களுக்கெல்லாம் ஈடான பேராற்றல் கொண்டவர் ஸ்ரீ வீரராமன் ராமபிரான். கவர்ந்து அதாவது இந்த அரக்கனால ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்ட நான் அரக்கர் மத்தியில் நான் வசித்து கொண்டிருப்பதை எப்படித்தான் அவர் பொறுத்து கொண்டிருக்கின்றாரோ எனக்கு தெரியலையே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஏஷ நிர்யாதித ஸ்ரீமான் மயாதே வாரி சம்பவா அத பரம் ந சக்ஷ்யாமி ஜீவித்தும் லோகலாலசா. அதாவது இந்த 7வது சுலோகத்திலேருந்து 11வது சுலோகம் வரைக்கும் சீதா பிராட்டியார் என்ன பண்ணுறாலும் தன்னுடைய மனசில் ஸ்ரீ ராமபிராணியை நிலைநிறுத்தி அவர்கிட்டயே நேரடியாக பேசினாலாம். தெய்வீகமான இந்த சூடாமணியை நான் ரொம்ப 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 வெகு கவனமாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். என்னுடைய பர்த்தாவையே மாசற்றவரே, துயரம் எனக்கு அதிகமாகும் போதெல்லாம் இதை பார்த்து பார்த்து உங்களையே காண்பதாக நான் மகிழ்ச்சி கொள்வாங்க மனசுக்குள்ள ராமபிரானே டேனாலாம் சீதா பிராட்டியர். ஏஷ நிர்யாதித ஸ்ரீமான் மயாத்தே வாரி சம்பவ அத பரம் ந சக்ஷ்யாமி ஜீவித்தும் சோகலாலசா. இப்போ ராமபிரான் கிட்டக்க மனசுக்குள்ளேயே பேசுகிறா நேரடியாக சீதா பிராட்டியார். ஒளி புரிஞ்ச இந்த கடல் முத்து அணிகலன்களையும் உங்களுக்கு நான் அனுப்பி வைத்து விட்டேன். துயரத்தால் அலைக்கழிக்கப்படும் நான் இனிமேல் என்னோட உயிரை வைத்திருக்க முடியாது ராமபிரானே, என் பர்த்தாவே டேனாலாம் சீதா பிராட்டியார். அசஹ்யானி ச துக்கானி வாசஸ்ஸ ஹிருதயசிதா ராட்சசீனாம் சுகோராணாம் தத்கிருத்தே மர்ஷயாம்யகம். இப்போ நான் இந்த இடத்துல அசோகவனத்தில் இருக்கேனே ராமபிரானே, இங்கே ரொம்பவும் பயங்கரமான அறிக்கைகளை இதயத்தை பழக்கக்கூடிய வார்த்தைகளையும் சொற்களையும் பொறுக்க முடியாத துன்பங்களையும் என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட தங்களுக்காகவே தாங்கள் என்னை கண்டிப்பாக மீட்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடைய என்னை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அதை நான் பொறுத்து கொண்டு இருக்கின்றேன் ராமபிரானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். தாரயிஷ்யாமி மாசம் தூ ஜீவிதம் சத்ருசூதனா மாச தூர்த்வம் ந ஜீவிஷ்யே त्वयाहिना கிருபாத்மஜா. நீங்கள் எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவ ராமபிரானே. ஒரு மாத காலம் நான் என்னோட உயிரை தாங்கி கொண்டிருப்பேன், அது மட்டும் நிச்சயம். மன்னரினுடைய தசரமகா சக்கரவர்த்தியினுடைய மைந்தரே, தாங்கள் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு மேல் நான் கண்டிப்பாக பிழைத்திருக்க மாட்டேன், என் உயிரை நான் விட்டு விடுவேன் அப்படின்னு ராமபிரான் கிட்டே நேரடியாக பேசினாலாம் சீதா பிராட்டியார். கோரோ ராட்சச ராஜோயம் திருஷ்டிஷ்ய ந சுகாமயி துவாம்ச சுருத்வா விஷஜந்தம் ந ஜீவேயம் அகம் க்ஷணம். இந்த அரக்கமன்னன் இருக்கானே ராவணன், அவன் ரொம்பவும் பயங்கரமானவன். அவன் என்னை பார்க்கக்கூடிய பார்வையும் நன்றாகவே இல்லை, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அவன் பார்க்கறது. இந்த நிலையில் தாங்களும் தாமதம் செய்வதாக எனக்கு தெரிய வந்ததுன்னா பின்னர் நான் ஒரு வினாடி கூட நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ராமபிரானே அப்படின்னு நேரடியாக பேசினாலாம் சீதா பிராட்டியார். வைதேகியா வசனம் ஸ்ருத்வா கருணாம் சாஸ்திரபாஷிதம் அதாத்மர்வீன் மகா தேஜா
ஹனுமான் மாருதாத்மஜா. ரொம்பவும் இறங்கிய நிலையில் கண்ணீர் பெருக வைதேகி சீதா பிராட்டியார் இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கேட்ட தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய அனுமாராகப்பட்டவர் சீதா பிராட்டியாருக்கு சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, त्वचो क विमुखो रामो देवी सत्येन ते सवे रामे दुःखाभिभूते तु लक्ष्मण परितप्यते. இப்போ அனுமார் சொல்கிறார் சீதா பிராட்டியார்கிட்ட, தேவி உங்களை பிரிந்திருக்கக்கூடிய வருத்தத்தினால தான் ஸ்ரீ ராமபிரான் வேறு எந்த விஷயத்திலும் கவனமே செலுத்தாமல் இருக்கார். சீதா பிராட்டியாரே, தாயே, உங்கள் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன், ராமபிரான் துயரத்தில் மூழ்கி இருப்பதை பார்த்து அவருடைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணனும் துயரத்தில் தான் பரிதவிக்கிறார் அப்படின்னாராம் ஹனுமார். கதம் சித் பவதி திருஷ்டா நகால பரிசோசித்தும் இமம் முகூர்த்தம் துக்கானாம் அந்தம் திரட்சயசி பாமினி. இப்போ ஹனுமார் சொல்கிறா சீதா பிராட்டியார் கிட்டக்க, எப்படியோ ஒரு வழியாக தங்களை நான் பார்த்து விட்டேன். இது கவலை கொண்டு இருப்பதற்கான நேரம் இல்லை. பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கக்கூடியவரே சீதா பிராட்டியாரே, இந்த முகூர்த்தத்திலேயே, அதாவது முகூர்த்தம் 3.25 நாழிகை 1.5 மணி நேரம், இந்த முகூர்த்தத்திலேயே தங்களுடைய துன்பங்கள் அனைவையும் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள் தான். இது நிச்சயம்தான் அப்படின்னாராம். சரி, அனுமாராகப்பட்டவர் தாவுபௌ புருஷோ வியாக்ரோ ராஜபுத்திரா வரீந்தமௌ त्वद्दर्शन कृतोत्साहो लंकां भस्मीकरिष्यतः हत्वा तो समरे क्रूरं रावणं सहबान्धवं राघवो त्वां विशालाक्षी स्वां पुरीं प्रापयिष्यतः. இப்போ அனுமார் சொல்கிற சீதா பிராட்டியார்கிட்ட, எதிரிகளை எல்லாம் அடக்க வல்லக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் அவ்விருவர்களும் ஆண் புலிகள். அவ்விருவருமே தங்களை காண்பதற்காக ரொம்பவும் துடித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த இலங்கையை கண்டிப்பாக அவர்கள் இருவரும் சேர்ந்து சாம்பலாக்கி விடத்தான் போகிறார்கள். குரூரமாக இருக்கக்கூடிய ராவணனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் போரில் மாய்த்து பெருங்கண்ணாலே தங்களை ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் தங்களுடைய அயோத்தி மாநகர அந்த நாட்டில் கொண்டு போய் சேர்ப்பிப்பார்கள். இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர். எத்துராவோ விஜாடியார் அபிஜானம் அனிந்தித்தே பிரதி சஞ்சனம் தஸ்யா பூஜஸ்துவம் தாதுமர்கசி. மகா பதிவிரத்தையாக இருக்கக்கூடியவரே, மாசற்றவரே சீதா பிராட்டியாரே, ஸ்ரீ ராமபிரானுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதும் அவர் அறிந்து கொள்ளத்தக்கதுமான ஒரு அடையாளத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும், மேலும் ஒரு அடையாளத்தை கொடுங்கோ அப்படின்னு கேட்டாராம் அனுமாராகப்பட்டவர். சாப்ரவீத் தத்தமேவேதி மயா விஜானம் உத்தமம் ஏததேவைஹி ராமஸ்யா திருஷ்ட்வா மத்யேச பூஷணம் சாத்தேயம் ஹனுமன் வாக்கியம் தபவீர பவிஷ்யதி சதம் மணிவரம் கிருஹ்யா ஸ்ரீமான் பிரவக சத்தமஹ பிரணம்ய சிரசா தேவி கமானாயோவ சக்கரமே தமுத்பாத கிருதோத்சாகம் அவேக்ஷ்ய ஹரிபுங்கவம் வர்த்தமானம் மகாவேகம் உவாச்ச ஜனகாத்மஜா அஸ்ருபூர்ணமுகி தீனா பாஷ்ப கதயா கிரா. இப்போ சீதா பிராட்டியா சொல்கிறா, ஹனுமாரே,
மிகச்சிறந்த அடையாளம் தான் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டிருப்பேன். நான் கொடுத்துட்டேனே ஹனுமானே. என்னுடைய கூந்தல்ல அணியக்கூடிய இந்த அணிகலன்களை கண்டதுமே கூந்தல் எது எடுத்தலாம். ஸ்ரீ ராமபிரானுக்கு உன்னுடைய சொற்களில் நம்பிக்கையானது கண்டிப்பாக ஏற்றுவிடும். அவருக்கு ஏற்பட்டுரும், சந்தேகமே வேண்டாம். திருவளர் செல்வராக இருக்கக்கூடிய வானரோத்தமர் அந்த சிறந்த மணி என்ன பண்ணாரா, அனுமார் சீதா பிராட்டியார் கிட்டேருந்து வாங்கி கொண்டதை நினைவு கூர்ந்துட்டு சீதா பிராட்டியாரை தன்னுடைய சரசால சட்டங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டாராம் அனுமாராகப்பட்டவர். உடனே அனுமார் என்ன பண்ணாராம், திரும்பி போகிறதுக்காக முயன்றாராம். எம்பி பரப்பதில் தான் உற்சாகம் கொண்டும் உடலால் பிரமாதமாக வளர்ந்து கொண்டும் மகா வேகத்தோட புறப்பட தயாராக இருக்கும் வானர சிரேஷ்டரை ஸ்ரீ சீதா பிராட்டியார் பார்த்து என்ன பண்ணாலாம், கண்ணீரில முகத்தோடு ரொம்பவும் நலிந்த நிலையில் மனசில் அப்படியே பொங்கி எழுது துயரத்தால் தடுமாறும் சொற்களை சொன்னாலாம். என்ன சொன்னா சீதா பிராட்டியார் அப்படின்னா, ஹனுமன் சிம்ம சங்காசவ் பிராத்தரோ ராமலக்ஷ்மணோ சுக்ரீவம்ச சகாமாத்தியம் சர்வான் புரியா யனாமயம். இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா, ஹனுமானே, சிங்கத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய சகோதரர்களாக ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் அவர்கள் இருவரையும் சுக்ரீவனையும் அந்த சுக்ரீவன் கிட்ட இருக்கக்கூடிய அவரது அமைச்சர்களையும் மற்ற எல்லோரையும் நான் க்ஷேம லாபம் விசாரித்ததாக அவ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லுங்கோ. அப்படின்னாலாம் சீதா பிராட்டியர். யதாச மகாபாகு யதாசத மகாபாகு மாம் தரேதி ராகவ அஸ்மாத் துக்காம் புசம்ருதா துவம் சமாதாத்து மருகசி இயம் ச தீவிரம் மம சோகவேகம் ரக்ஷோபிரேபி பரிபர்சனம் ச புருயாஸ்து ராமஸ்ய கத சமீபம் சிவஸ்ய தே அத்வாஸ்து ஹரி பிரவீரா. சீதா பிராட்டியார் சொல்கிறா ஹனுமார் கிட்டக்க, பெருந்தோழராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் என்னுடைய இந்த துக்க சாகரத்திலிருந்து என்னை கரையேற்றும்படியாக செய்ய வேண்டியது உன்னுடைய கடமைதான். வானர வீரனே அனுமானே, என்னுடைய சோகத்தினுடைய தீவிரத்தையும் அரக்கிகளோட பயமுறுத்தலையும் நீ அங்கே சென்றவுடனேயே அந்த இடத்துக்கு சென்றவுடன் ஸ்ரீ ராமபிரானிடம் கூறு. செல்லும் பாதையில் உனக்கு அநேக மங்களங்களானது உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாலாம். நீ கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். ச ராஜபுத்திரியா பிரதிவேதி தார்த்த கவி கிருதார்த்த பரிகிருஷ்டசேதா அல்பாவசேஷம் பிரசமீக்ஷ காரியம் திசம் யுதீசம் மனசா ஜகாம. ஜனகமகா சக்கரவர்த்தி மன்னருடைய மகளாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார்கிட்டேருந்து அவர்களிடமிருந்து எல்லா விதமான செய்திகளையும் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்ட ஸ்ரீ ஹனுமான் என்ன பண்ணாராம், வந்த காரியமானது வெற்றிகரமாக நமக்கு நடந்தேறி விட்டுட்டு அது நடந்தேறி விட்டதுனால ரொம்பவும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாராம் ஹனுமார். இருந்தாலும்
ஏதோ ஒரு சிறிய செயலானது மிகுந்து இருப்பதாக ஒரு எண்ணமானது ஸ்ரீ ஹனுமாருடைய மனசில் வந்து எழுந்ததாம். அப்போ என்ன பண்ணாராம், தன்னுடைய மனசுக்குள்ளேயே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திய மனசுக்குள்ள வந்து நிறுத்தி அவர் தங்கியிருந்த அந்த வடக்கு திசையை நோக்கி, யாரே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமபிரான் தங்கிற வடக்கு திசையை நோக்கி மனசால அவரை பிரார்த்தனை பண்ணிட்டாராம். பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணாராம். இத்தியாக ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய சுந்தரகாண்டே 40 சர்கः ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 40வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 40 சர்க்கः சர்க்கமானது 41. பிரம தாவண பஞ்சனம், அதாவது ரொம்பவும் சந்தோஷத்தில் ஸ்ரீ அனுமார் என்ன பண்ணாராம், இந்த ராவணனுடைய அரக்கனாகப்பட்ட ராவனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சோலைகள் எல்லாத்தையும் அசோகவனத்தில் வந்து அழித்தாராம். அசோகவனத்தில் சீதா பிராட்டியாக இருக்கும் இடத்தை தவிர சச பாக்பி பிரசஸ்தாபி கமிஷ்யன் பூஜிதஸ்ய தஸ்தயா தஸ்மாத் தேசாத பக்ரமிய சிந்தையாமாச வானரகா. இந்த மாதிரியெல்லாம் சீதா பிராட்டியார் சிறந்த வார்த்தைகளால் கொண்டாடப்பட்ட வானராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் திரும்பி போக நிச்சயம் பண்ணி நிச்சயித்து என்ன பண்ணாராம், அந்த இடத்திலிருந்து வெளியேறி வேறொரு இடத்திற்கு சென்று அவர் வந்து சிந்திக்க தொடங்கினாராம். ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் அல்பசேஷமிதம் காரியம் திஷ்டேயம் அசிதேக்ஷணா திரீணுபாயான் அதிக்கிரமியான் சதுர்த இய திருஷ்யதே. கருங்கண்ணங்களாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் என்னால் பார்க்கப்பட்டார், நான் அவரை பார்த்தேன் என்பது ஒரு அரிய செயல்தான். இருந்தாலும் இன்னும் சில காரியங்கள்லாம் செய்யப்பட வேண்டியிருக்குங்க இந்த இடத்துல. அதாவது அரச ரீதியாக கூறப்பட்டுள்ள 4 உபாயங்கள், அந்த உபாயங்களில் முதல் 3 உபாயங்களுக்கு அடுத்தபடியாக 4வது உபாயமானது இருக்கு. அந்த 4வது உபாயத்தை வந்து இந்த இடத்துல வந்து நாம் வந்து பயன்படுத்தித்தான் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணாராம் ஹனுமாராகப்பட்டவர். நசாம ராட்சசுகுணாய கல்பத்தேன தானம் அர்தோப சிதேஷு யுஜ்யதே நபேத சாத்யா பலதர்பிதா ஜனா பராக்கிரம சத்வேவ மமகே ரோசத்தே. இப்போ ஹனுமார் வந்து தன்னோட மனசுக்குள்ள நினைக்கிறாரா என்னன்னாக்கா, ராட்சசர்களோடலாம் சமாதானம் வந்து செஞ்சு கொள்வது அப்படிங்கிறது நல்லதே கிடையாது. அளவற்ற பொருள் வளமெல்லாம் கொண்டவர்களாக செல்வத்தை கொடுத்து வசப்படுத்தவும் முடியாது. பலத்தால் வந்து செருகி கொண்டிருப்பவர்களை வந்து பேதம் செஞ்சும் அவளை பிரிக்க முடியாது. நீ பலசாலி அவன் பலசாலி இல்லை அப்படின்ட்டு பேதம் செஞ்சும் பிரிக்க முடியாது. அதனால் இவர்கள்ட்ட வந்து நம்மளுடைய பராக்கிரமத்தை காட்டுவதுதான் சிறந்த உபாயம் அப்படின்னு என்னுடைய மனசுக்கு உட்படுறது அப்படின்னுட்டு சிந்திச்சாராம் ஹனுமார். நாசாஸ்ய காரியஸ்ய பராக்கிரமாத்ருதே வினேஷ்ய கஷ்டித கோபபத்யதே அதப்ரவீராஸ்ய ரணேகி ராட்சசாக கதம் சீதியுர் யயீதிஹாத்ய மார்தவம். இந்த சந்தர்ப்பத்தில் ஹனுமார் நினச்சிக்கிறார் மனசுக்குள்ள, மிச்சம் மிகுந்துள்ள காரியத்தை வந்து செய்து முடிப்பதில்
என்னுடைய பராக்கிரமத்தை காட்டுவதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வீரர்கள்லாம் கொல்லப்பட்டால்தான் ஒரு வழியாக ராட்சசர்கள்லாம் அடங்கி போவான். எனவே இங்க மென்மையான நடவடிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பயன்படாது அப்படின்னுட்ட மனசுக்குள்ள முடிவெடுத்தாராம் ஹனுமார். காரிய கர்மணி நிர்திஷ்டே யோ பகுன்யபி சாதயேது பூர்வகாரியா விரோதேனா சகாரியம் கர்த்துமர்ஹதி நாயேக சாதகோ ஹேது ஸ்வல்பஸ்யாபீக கர்மணः யோ ஹ்யர்த்தம் பகுதா வேதா ச சமர்தோ அர்த்த சாதனே. ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சுட்டு வரும்போது அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய அந்த மூல லட்சியத்திற்கு விரோதம் இல்லாத மற்ற பல காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடியவன் தான் செயல்திறன் உடையவன். அது சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, அதை முடிப்பதற்கு ஒரே வழி, அந்த வழியை மட்டும் நம்பின்றே இருக்கக்கூடாது. பலவித உபாயங்களையும் அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய திறன் உள்ளவராக இருப்பார்கள். அப்படின்ட்டு பலவிதமான உபாயங்களை அவர் மனசுக்குள்ள உருவாக்கி கொண்டாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். இஹைவ தாவத் கிருத நிச்சயோ ஹ்யகம் யதி விரஜேயம் ப்ளவகேஸ்வராலயம் பிரதாமசம்மர்த விசேஷ தத்வவீத் தத்கிருதம் ஷான்மம பத்ருசாசனம். எனக்கும் அனுமார் என்ன செய்கிறார், அனுமார் சொல்கிறார், அனுமாராகப்பட்ட எனக்கும் அரக்கனாகப்பட்ட அவர்களுக்கும் இடையே யுத்தத்தில் தோன்றும் ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் பிரமாதமாக விசேஷமாக தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு வானர தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் அவருடைய இருக்கும் இடத்திற்கு போனால்தான் தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரான் அவர் இட்ட கட்டளையும் சுக்ரீவன் அவர்கள் இட்ட கட்டளையும் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கும் அப்படின்னுட்டு என் மனசில் நான் கருதுகின்றேன் அப்படின்னுட்டு ஹனுமார் மனசுக்குள்ளே பேசிட்டாராம். கதம் நு கல்வத்ய பவேத் சுகாகதம் பிரசஹ்ய யுத்தம் மம ராட்சசை சகா ததைவ கல்வாத் மபலம்ச சாரவத் சம்மானயேத் மாம்ச ரணே தசானனஹா. இப்போ அனுமார் மனசுக்குள்ள பேசி நினைவு கொண்டிருக்கிறார். என்னன்னாக்கா, ஆகவே இப்போது எனக்கும் இங்குள்ள அரக்கர்களுக்கும் சுலபமாக பெரிய யுத்தமானது உண்டாகும் வழியை நம்ம முதல்ல காண வேண்டும். அப்போதுதான் ராவணன் போர்க்களத்தில் தன்னுடைய பலத்தை காட்டி என்னை எடை போடுவான். மற்ற எல்லா ராட்சச வீரர்களும் என்னால் அழிக்கப்பட்ட பின்னால் வேறு வழி இல்லாமல் ராவணன் இந்த இடத்துக்கு வந்துத்தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் அனுமாராகப்பட்டவர். இதமஸ்ய பிரசம்சஸ்ய நந்தனோப மமுத்தமம் வனே நேத்திரம் அனகாந்தம் நானாத்ரும் அலதாயுதம். அந்த கொடுங்கோலுடைய ராவணன் அவனுடைய இந்த நந்தவனம் இந்திரனுடைய பூஞ்சோலையான நந்தனம் போல அனைவரது கண்களையும் மனத்தையும் கவர்வதாகவும் பல வகையான மரம் செடி கொடிகளுடன் விளங்குகின்றது. இதை எப்படியாவது துவம்சம் பண்ணிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டாராம். இதம் வித்வம் சயிஷ்யாமி சுஷ்கம் வனமிவானதா
அஸ்மின் பக்னே ததத் கோபம் கரிஷதி தசானனः. காய்ந்து உலர்ந்து போன ஒரு காட்டை நெருப்பு எரிப்பதை போல இந்த வனத்தை நான் இந்த க்ஷணமே அழிக்க போகிறேன். இதற்கு அழிவு ஏற்பட்டால் தான் ராவணனுக்கு கோபமானது வரும் அப்படின்னு மனசில் தீர்மானம் பண்ணிட்டாராம் மனுவார். தத்தோமகத் சாஸ்வம் அகார தத்விபம் பலம் தேக்ஷதி ராட்சசாதிபா திரிசூல காலாய சபட்டசாயுதம் ததோ மகஜுத்தம் இதம் பவிஷ்யதி. உடனே இந்த ராட்சசமன் என்ன பண்ணுவான், ஏராளமான குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை இதை எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பான். திரிசூலம், காலாயசம், பட்டசம் அப்படின்ற ஆயுதங்களோட வரக்கூடிய அவர்களோட எனக்கு பெரிய யுத்தமானது கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டாராம் அனுமாராகப்பட்டவர். அகம் துதை சம்யதி சண்ட விக்ரமைகி சமேத்திய ரக்ஷோபீர் அசஹ்ய விக்ரமः நிகத்திய திராவண சோதிதம் பலம் சுகம் கமேஷ்யாமி கபீஸ்வராலயம். இந்த ராவணனால் அனுப்பப்பட்ட ரணபராக்கிரமம் மிகுந்த இந்த அரக்கர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி எதிர்த்தாலும் அதை தாங்க முடியாத ஆற்றல் படைத்தவன் அந்த அரக்கர்கள் அத்தனை பேரையும் கொன்றுவிட்டு சுகமாக நான் கிருஷ்ணந்தைக்கு செல்வேன் அப்படின்னாராம் ஹனுமாராகப்பட்டவர். தத்தோ மாருத்தவத் குருத்தோ மாருத்தீர் பீம விக்ரமः ஊர்வேகேன மகதா திருமான் க்ஷேப்தும் அதாரபத்து. உடனே ஹனுமார் என்ன பண்ணாராம், பேய் காற்று போல கோபம் கொண்டவராம். யாரு ஹனுமார். பயங்கரமான ஆற்றல் படைத்தவமான ஹனுமார் தன்னுடைய தொடைகளால் இந்த மரத்தெல்லாம் மாபெரும் மரங்களை எல்லாம் தாக்கி முறிக்கிறதுக்கு ஆரம்பித்தாராம். ததஸ்து ஹனுமான் வீரோ பவஞ்ச பிரமதாவனம் பத்தத் விஜயசமாகுஷ்டம் நானாத் திருமல தாயுதம். இப்போ வீர ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா, குதூகலமான பறவை கூட்டங்கள் நிறைந்தது, பல வகையான மரம் செடி கொடிகள் கூடியதுமான பெண்கள்லாம் சற்று அங்கே இளைப்பாரி போகக்கூடிய அந்த மரச்சோலையை முழுக்கவும் அழித்தாராம். தத்வனம் பதிதே விரக்ஷை பின்னைஸ்ய சலிலாசையை சூர்ணிதை பர்வதாகிரைஷ்ய பபுவாப்பிரிய தர்சனம். இந்த அரக்கன ராவனுடைய அந்த பூங்காவனம் ஸ்ரீ ஹனுமாரால் உல்கப்பட்ட மரங்களாலும் சின்ன பின்னமாக்கப்பட்ட தடாகங்களாலும் பொடி பொடியாக ஆக்கப்பட்ட மலை முகடுகளாலும் கண்களை பார்க்கறதுக்கே கண்களை உறுத்துவதாக அந்த இடமே ஆயிடுதான். அந்த அளவுக்கு துவம்சம் பண்ணிட்டாராம் ஹனுமாராகப்பட்டவர். நானா சகுந்த விருத்தை பிரபின்னை சலிலாய் சயை தாமரை கிசலையை கிளாந்தை கிளாந்த கிளாந்த திருமல தாயுதம் ந பவௌ தத்வனம் தத்ர தாவான லகதம் யதா வியாகுலா வரணா ரேஜூர் விஹ்வலா இவதா லதாக. பல வகையான பறவை கூட்டங்களுடைய அலறினாலும் தகர்க்கப்பட்ட நீர்நிலைகளாலும் செந்நிறமான இளந்தளிர்கள்லாம் கருகி போய் இருக்கக்கூடிய மரம் கொடிகளாலும் எப்படி இருந்ததுன்னா
பிரளயாக்னியால் அழிக்கப்பட்டு விட்டதை போல பிரளய காலத்தில் அழித்து விட்டதை போல அந்த வனமானது அந்த இடத்திலேயே இல்லாமல் அழித்துத்தான் சீதா பிராட்டியார் இருக்கும் இடத்தை தவிர. அதாவது அந்த வனம் என்று கூறுவதற்கான அடையாளமே இல்லாமல் போயிடுதான். பயத்தால் கலங்கி நிற்கக்கூடிய பெண்களைப் போல அந்த இடத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் அப்படியே நின்றுட்டே இருந்துதான். ததா கிரகை சித்திரை கிரகேஷ்யா நாசிதைஹி மகோர்கைர் யானம் மிருகைஷ்ய நிர்துதைஹி ஷிலாகிருகே உருண்மதி தைஸ்ததா கிரகைஹி பிரணஷ்டரூபம் ததபூன் மகத்வனம். அப்போ அந்த வனத்தில் அனுமாரால் அழிக்கப்பட்ட கொடி மண்டபங்கள், அலங்கார மண்டபங்கள், மகா சர்வங்கள், கொடிய விலங்குகள், கல் மண்டபங்கள், சாதாரண கட்டடங்கள் ஆகியவற்றால் அந்த மாபெரும் வனமே உருவே இல்லாமல் உருவழிந்து போல இருந்துதான். சா விக்வால சோக்கல தாப்பிரதான வனஸ்தலி சோககல தாப்பிரதான ஜாதா தசாஸ்ய பிரதாவனஸ்ய கபேர்பலாத்தி பிரமதா வனஸ்ய. அந்த அசோகவனத்தில் அசோக கொடிகள்லாம் ஏகப்பட்டதாக படர்ந்ததும் இந்த அரக்கனாகப்பட்ட ராவனுடைய அந்த புறத்தினுடைய மடந்தையர் காமத்தை வளர்ப்பதுமான அந்த வனம் சீதையை காப்பாற்ற வந்த வானரமாகப்பட்ட ஸ்ரீ அனுமாரினுடைய பலத்தால் அழிக்கப்பட்டு சோக குடிகள் கூட்டத்தால் நிறைந்ததாக ஆக்கப்பட்டு விட்டதான் இந்த அசோகவனமானது சீதா பிராட்டியாய் இருக்கும் இடத்தை தவிர. ததாச கிருத்வா ஜெகதீப ஜெயமகான் மகத்வலீகம் மனசோ மகாத்மனः யுஜுத் சுரேகோ பகுபீர் மகாபலைஹி ஸ்ரீயா ஜுவலம்ஸ் தோரணமாஸ்திதக் கபிஹி. ராட்சசர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராவணன் அவனோட மனதிற்கு முற்றிலும் பிடிக்காத இந்த காரியத்தை அனுமாராகப்பட்டவர் செய்துவிட்டு தான் ஒருவனாகவே ஏராளமான படை வீரர்களுடன் யுத்தம் செய்யும் விருப்பத்தோட அந்த அசோகவனத்தினுடைய தோட்டத்தினுடைய நுழைவு வாயில்ல பிரம்மாண்டமான ரூபம் கொண்டு பிரகாசித்த ஸ்ரீ ஹனுமார் அந்த இடத்துல விஸ்வரூபத்தில் நின்று கொண்டாராம். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே சுந்தரகாண்டே ஏகச்சத்வாரிம்ச சர்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண சுந்தரகாண்டத்தில் 41வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.